RTVKGF நியூஸ் முக்கிய செய்திகள். இந்திய அரங்கில் அதிரடிக்குப் போகும் KGF கால்பந்து வீரர்கள், வியந்து நின்ற அதிகாரிகள். KGF கால்பந்து வரலாற்றில் புதிய திருப்பம். ஜிம்கானா மைதானம் திறப்பு விழாவில் நடந்த கால்பந்து போட்டியில் தங்கவயில் கால்பந்து இளம் திறமை வாய்ந்த வீரர்களை தேர்ந்தெடுக்கும் கேலோ இண்டியா KGF வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயம் எழுதப்பட்டுள்ளது. கேலோ இண்டியா அமைப்பின் திரு பிரதீப் நாயுடு அவர்கள் தங்கவயல் இளைஞர்கள் விளையாட்டு மேம்பட அனைத்து ஆதரவையும் தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து வருகிறார். கோல்ட் ரஷ் கப்பில் கலந்து கொண்டு அசத்திய அனைத்து அணிகளுக்கும் பெங்களூர் ஸ்டேட் ஃபுட்பால் அசோசியேஷன் கோச் பாபு அவர்கள் கால்பந்து அணிகளை ஊக்கப்படுத்தும் விதமாக ஃபுட்பால் மற்றும் பிப்ஸ் வழங்கினார். அடுத்த கட்ட அதிரடி. வீரர்கள் அனைவரும் தங்களது மைதானங்களில் தொடர்ந்து தடங்களின்றி ஒழுங்குமுறையோடு பயிற்சி பெற்றால் இன்னும் பல நவீன தொழில்நுட்ப விளையாட்டு உபகரணங்களை, டெக்னிக்கல் எக்விப்மெண்ட்ஸை வழங்க தான் தயாராக இருப்பதாக கோச் கேலோ இண்டியா பிரதீப் நாயுடு மற்றும் பாபு அவர்கள் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். தங்கவயலில் ஸ்போர்ட்ஸ் அகாடமி மூலமாக அநேக திறமை வாய்ந்த வீரர்களை உருவாக்கி இந்த ஊருக்கும் நாட்டுக்கும் பெருமை உருவாக்குவோம் என்று கூறினார்கள். ಭಾರತದ ಕ್ರೀಡಾ ವೇದಿಕೆಯಲ್ಲಿ ಮಿಂಚಲು ಸಜ್ಜಾದ KGF ಫುಟ್ಬಾಲ್ ಆಟಗಾರರು, ಅಧಿಕಾರಿಗಳನ್ನೇ ಆಶ್ಚರ್ಯಚಕಿತರನ್ನಾಗಿಸಿದ ಪ್ರತಿಭೆ. KGF ಫುಟ್ಬಾಲ್ ಇತಿಹಾಸದಲ್ಲಿ ಹೊಸ ತಿರುವು. ಜಿಮ್ಖಾನಾ ಮೈದಾನದ ಉದ್ಘಾಟನಾ ಸಮಾರಂಭದ ಅಂಗವಾಗಿ ನಡೆದ ಫುಟ್ಬಾಲ್ ಪಂದ್ಯಾವಳಿಯಲ್ಲಿ ತಂಗವಯಲ್ನ ಪ್ರತಿಭಾವಂತ ಯುವ ಫುಟ್ಬಾಲ್ ಆಟಗಾರರನ್ನು ಆಯ್ಕೆ ಮಾಡುವ ಖೇಲೋ ಇಂಡಿಯಾ ಕಾರ್ಯಕ್ರಮದ ಮೂಲಕ KGF ಇತಿಹಾಸದಲ್ಲಿ ಹೊಸ ಅಧ್ಯಾಯ ಬರೆಯಲಾಗಿದೆ. ಖೇಲೋ ಇಂಡಿಯಾ ಸಂಸ್ಥೆಯ ಶ್ರೀ ಪ್ರದೀಪ್ ನಾಯುಡು ಅವರು ತಂಗವಯಲ್ನ ಯುವಕರ ಕ್ರೀಡಾಭಿವೃದ್ಧಿಗಾಗಿ ಅಗತ್ಯವಿರುವ ಎಲ್ಲಾ ರೀತಿಯ ಸಹಕಾರ ಮತ್ತು ಬೆಂಬಲವನ್ನು ನಿರಂತರವಾಗಿ ನೀಡುತ್ತಿದ್ದಾರೆ. ಅವರ ಈ ಪ್ರಯತ್ನವನ್ನು ಎಲ್ಲರೂ ಮೆಚ್ಚಿದ್ದಾರೆ. ಗೋಲ್ಡ್ ರಶ್ ಕಪ್ ಪಂದ್ಯಾವಳಿಯಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸಿ ಅತ್ಯುತ್ತಮ ಪ್ರದರ್ಶನ ನೀಡಿದ ಎಲ್ಲಾ ತಂಡಗಳಿಗೆ ಬ್ಯಾಂಗ್ಳೂರ್ ಸ್ಟೇಟ್ ಫುಟ್ಬಾಲ್ ಅಸೋಸಿಯೇಷನ್ನ ಕೋಚ್ ಬಾಬು ಅವರು ಆಟಗಾರರನ್ನು ಉತ್ತೇಜಿಸುವ ಉದ್ದೇಶದಿಂದ ಫುಟ್ಬಾಲ್ಗಳು ಹಾಗೂ BIBS ಅಂದರೆ ತರಬೇತಿ ಜರ್ಸಿಗಳನ್ನು ವಿತರಿಸಿದರು. ಮುಂದಿನ ಹಂತದ ಮಹತ್ವದ ಘೋಷಣೆ. ಎಲ್ಲ ಆಟಗಾರರು ತಮ್ಮ ತಮ್ಮ ಮೈದಾನಗಳಲ್ಲಿ ನಿಯಮಿತವಾಗಿ, ಶಿಸ್ತುಬದ್ಧವಾಗಿ ಮತ್ತು ನಿರಂತರವಾಗಿ ತರಬೇತಿ ಪಡೆದರೆ ಇನ್ನಷ್ಟು ಆಧುನಿಕ ತಾಂತ್ರಿಕ ಕ್ರೀಡಾ ಉಪಕರಣಗಳನ್ನು ಒದಗಿಸಲು ತಾವು ಸಿದ್ಧರಾಗಿದ್ದೇವೆ ಎಂದು ಖೇಲೋ ಇಂಡಿಯಾನ ಪ್ರದೀಪ್ ನಾಯುಡು ಹಾಗೂ ಕೋಚ್ ಬಾಬು ಘೋಷಿಸಿದ್ದಾರೆ. ಇದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ತಂಗವಯಲ್ನಲ್ಲಿ ಒಂದು ಉತ್ತಮ ಸ್ಪೋರ್ಟ್ಸ್ ಅಕಾಡೆಮಿ ಮೂಲಕ ಅನೇಕ ಪ್ರತಿಭಾವಂತ ಆಟಗಾರರನ್ನು ಬೆಳೆಸಿ ಈ ಊರಿಗೂ ಹಾಗೂ ದೇಶಕ್ಕೂ ಹೆಮ್ಮೆ ತರುವಂತಹ ಕ್ರೀಡಾಪಟುಗಳನ್ನು ರೂಪಿಸುವುದು ನಮ್ಮ ಗುರಿಯಾಗಿದೆ ಎಂದು ಅವರು ತಿಳಿಸಿದ್ದಾರೆ. இதுபோன்ற முக்கிய செய்திகளை தெரிந்து கொள்ள RTVKGF நியூஸ் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பிரதீப் நாயுடு ஃப்ரம் கேலோ இண்டியா வந்து நம்மளுக்கு வந்து முழுக்க எல்லா சப்போர்ட்டும் வந்து பண்ணார். பெங்களூர் ஸ்டேட் ஃபுட்பால் அசோசியேஷன்லேருந்து மிஸ்டர் பாபு சார் வந்திருந்தாரு கோச்சு. அவர் மேட்ச் நம்ம KGF டேலண்ட்ஸ் இவ்வளோ பேர் இருக்கிறாங்களா, இவ்வளோ அத்லெட்ஸ், இவ்வளோ ஸ்போர்ட்ஸ்மேன்ஸ், இவ்வளோ ஃபுட்பால் பிளேயர்ஸ் இருக்கிறது பார்த்து அவரே ரொம்ப ஆச்சரியப்பட்டு நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீம் ப்ளஸ் KGF ஃபுட்பால் கிளப்ல எத்தனை டீம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்களோ கோல்ட் ரஷ் கப்பில் அத்தனை டீம்ஸ்க்கும் பால், அதுக்கப்புறமா இது பிப்ஸ் எல்லாம் இப்போ நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காரு அவரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பாபு சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஆன் பிஹாஃப் ஆல் ஃபுட்பால் கிளப் சார்பாக KGF ஃபுட்பால் கிளப் சார்பாக நாங்கள் எல்லாருமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் பாபு சார் ஃபர்ஸ்ட்டு. இன்னும் அது மாத்திரம் இல்லை, இன்னும் ஃபர்தராக ரெகுலராக எல்லா கிளப்ஸும் அவங்க கன்சர்ன் கிரவுண்டில் ப்ராக்டிஸ் ரெகுலராக பண்ணாங்க. இன்னும் நிறைய டெக்னிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறது கூட அவர் நம்மளுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கு நம்ம சார்பாக கேட்குறது என்னன்னாக்கா, KGFல இருக்கிற எல்லா ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு எல்லா ஈவெண்ட்ஸு, எல்லா டிசிப்ளின்லேயும் இங்கே என்கரேஜ் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ தட் நம்ம பண்ண வேண்டிய வேலை என்னன்னாக்கா நல்லா ப்ராக்டிஸ் நம்ம பண்ணோம். வி ஹாவ் டு மேக் அவர் அப்கமிங் ஜென்ரேஷன்ஸ் டு ஷைன். அதுதான் நம்மளுடைய ஒரே மோட்டிவாக இருக்கணும். கண்டிப்பாக இதுக்கு எல்லாருடைய டீம், எல்லா பிளேயர்ஸு, ஃபுட்பால் பிளேயர்ஸ், சீனியர் பிளேயர்ஸு, வெட்டரன்ஸ் யார் யார் இருக்கிறாங்களோ எல்லாமே தயவு செய்து கோஆப்ரேட் பண்ணுங்க.
இதுக்கு முன்னாடி இருந்த வந்து ஜென்ரேஷன்ஸ் எப்படி இருந்தாங்களோ தெரில நமக்கு. அட்லீஸ்ட் வந்து இப்போ அப்கமிங் ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்து நம்ம வந்து சில பிளாட்ஃபார்ம் வந்து நம்ம வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்கலாம். அதுக்கான வந்து வழி நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக கிடைச்சிருக்குது. இப்போ நிறைய வந்து அசோசியேஷன் இருக்கும் வந்து பார்த்துருக்காங்க, விட்னஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம கேஜிஎஃப் டேலண்ட் பற்றி வந்து எல்லாமே வந்து டோட்டலாக சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம எல்லாமே வந்து கோஆப்ரேட் பண்ணி நம்ம கேஜிஎஃபோட டேலண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாட் ஃபார் நம்ம ஸ்டேட்டுக்கு இல்லை, நம்ம கண்ட்ரிக்கு இல்லை, நம்ம உலகம் ஃபுல்லாக கூட நம்ம வந்து நம்ம பிளேயர்ஸ் வந்து டேலண்ட்ஸ் வந்து நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்ணலாம். அதுக்கு எல்லோருடைய கோஆப்ரேஷன் வந்து தேவை. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு வந்து நான் எல்லாருக்குமே வந்து நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். ஸ்பான்சர்டு ஃபுட்பாலுக்கும் டிப்ஸுக்கும் ரெகுலராக கேஜிஎஃப் இருக்கிற ஃபுட்பால் பிளேயர்லாம் ட்ரைன் பண்ணால் இன்னும் நிறையா தரேன்னு சொல்லிக்கிறீங்க. ஸோ அது ஃபுட்பால் சார்பாக உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார். இதில் வச்சு இது பிஜிஎம்எல் சார் அந்த கிரவுண்ட் ஓப்பன் பண்ணது பெரிய விஷயம். அந்த ஓப்பன் பண்ணி அதில் இந்த ஃபுட்பால் டோர்னமெண்ட் 2 நாள் நடத்துனதில்ல. அதில் ஸ்டேட்டுனுடைய கோச்சை வர வச்சுருக்காங்க. அந்த கோச் வந்து நம்ம கேஜிஎஃப்ல ஆடுற பசங்க ஃபுட்பால் பார்த்து அவர் ஒரு மாதிரி லைக் ஆகிட்டு இவ்வளோ ஃபுட்பால் பிளேயர் கேஜிஎஃப் இருக்கிறாங்கன்னு சில அவரை முன் வந்து சில சப்போர்ட்டுங்க பண்ணுகிறாரு. அதுக்கு பாபு சாருக்கும் அவர் இன்னும் அந்த பிரதீப் சாருக்கும் நம்ம கேஜிஎஃப் ஃபுட்பால் எக்ஸிபிஷன் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.